ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த திங்கட்கிழமை நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா 43வது சங்கீதத்தில் அங்கே நம்ம வாசிக்கிறோம். 5 வசனங்கள் அங்கே இருக்குது. 5 வசனங்களில் ஆண்டவருடைய 5 வெவ்வேறுபட்ட குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது. கோராகின் புத்திரர் தங்களுடைய சூழ்நிலைகளில் ஜபமாக சொல்கிறது தான் இந்த ஒரு நல்ல சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அங்கே ஆண்டவருடைய 5 வித்தியாசப்பட்ட குணாதிசயங்களை அவங்க சொல்லி, இதனால் எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜோம்ன்றது அங்கே பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு தான் ஒவ்வொரு வாரமும் தியானிச்சுட்ருக்கோம். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இந்த ஆண்டவருடைய இந்த 5 குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அதுதான் நம்ம ஒவ்வொரு காரியமாக தியானித்து ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, அங்கே முதலாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியோர் எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். இங்கே நம்ம வாசித்த இந்த வசனமும் நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலை ஒத்து போகுதா அப்படின்னா 100% ஒத்து போகுது. நம்முடைய வாழ்க்கையில் அநியாயமான மனுஷனை சந்திக்காத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது. அது கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அநியாயமான மனுஷங்களை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வராமல் இருந்ததே கிடையாது. எப்படியாவது சூழ்நிலை சந்திப்போம். ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்குது. இங்கே கோராகின் புத்திரர் சொல்கிறாங்க, எங்களுடைய சத்துருக்கள் ஒடுக்குறாங்க. அவங்க சாதாரணப்பட்ட மனுஷர் கிடையாது, அநியாயமான மனுஷர்கள். நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலைக்கு தக்க சம்பளம் தர்றாங்களா அப்படின்னா கிடையாது. நம்ம 12 மணி நேரம் வேலை பார்ப்போம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்ப்போம். ஆனால் அதுக்குரிய சம்பளம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்குள்ளே ரிசல்ட் இருக்குமானா இருக்காது. நம்முடைய மேனேஜர்ஸ் எல்லாருமே எப்படின்னா அநியாயமானவங்க, அவங்களுடைய லாபங்களுக்கு இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய பாஸஸ் எல்லாமே அவங்களுடைய லாபம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நம்மளை அதிகமாக வேலை வாங்குறாங்க, குறைய சம்பளம் தராங்க. அநியாயமான உலகம். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்தில் பாருங்கள், நம்மளை அநியாயமாக நடத்துவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். நம்முடைய சபையில் கூட சில நேரம் நம்மளை அநியாயமாக ஒதுக்குவாங்க. நம்ம சரியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை சேர்க்காதீங்க இப்படின்னு நிறைய சபைகளுக்குள்ளே கூட, இது விசுவாச குடும்பங்களுக்கு மத்தியில் கூட இந்த பிரச்சனைகள் உண்டு. அப்போது அநியாயமாக நடத்துகிற மனுஷர்கள் இல்லாத ஒரு உலகம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அந்த உலகமே பொல்லாங்கன்னு உலகம். அதனால தான் கோராகின் புத்திரர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு நியாயம் செய்யணும், நீர் எங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக எங்களுக்கு வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த குணாதிசயத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்தந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் லைஃப்பில் என்னை அநியாயமாக நடத்துகிறாங்க, என் நியாயத்தை விசாரிக்கிற தேவனா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி பாருங்களேன். உங்களை விடுவிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஜோம் பண்ணுங்க. உங்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறவராக இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்பட போகிறார். காட் பிளஸ் யூ.